கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 28 முதல் உள்ள வசனங்களை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த இயேசு எனக்கு பின்வந்தும் மேன்மையுள்ளவர் என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிறான். நான் அடிமையை விட கீழானவன் என்று தன்னை தாழ்த்துகிறான். அதற்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடந்தது? இதெல்லாம் கற்பனை கதைகள் அல்ல. இதெல்லாம் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற யோர்தான் என்ற நதியின் அக்கறையிலே இயேசு ஞானஸ்நானம் கொடுத்த அல்லது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபரா என்ற இடத்திலே நடந்தது. அடுத்த நாள் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று யோவான் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த யோவான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்தை தெரிஞ்சிருக்கிறது போல கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யோவான் ஸ்நானனுக்கு இந்த உலகம் தெரியாது. இந்த உலகத்தின் பெரும் பகுதிகள் அன்று கண்டுபிடிக்க கூட படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலேயே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம் இந்த யோவான் ஸ்நானனுக்குள்ளே தேவனாலே கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருப்பீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர பாவங்களை நீக்க, பாவங்களை மன்னிக்க, பாவத்துக்கு பரிகாரம் செய்ய, பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய வேறு ஒருவராலும் முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாவங்களை மன்னிக்க இயேசு என்கிற ஒரே பெயருக்கு தான் அதிகாரம் உள்ளது. இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நம்புங்கள். அவர் யோவானுக்கு பின்னாலே இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் அவர் யோவானுக்கு முன்னாலே ஆதியிலே இருந்து இருக்கிற மேன்மையுள்ளவர். நானும் இவரை அறியலைங்கிறார். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்ற? எனக்கு அவரை தெரியாதுங்க, ஆனால் என்னை அனுப்புன கடவுள் என்ன சொன்னார்? யார் மேலே பரிசுத்த ஆவி இறங்குறத பார்க்குறையோ அவர் தான் சொன்னார். ஆகவே அதை வைத்து யோவான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்காக வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.